ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிரதீஸ் குக் புக். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான மேங்கோ கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வீட்டில் எப்பவும் இருக்கிற பொருட்களை வச்சு இந்த மேங்கோ கேக் நான் பண்ணியிருக்கேங்க. சுகர், ஆயில், அதுக்கப்புறமா ஒரே ஒரு மேங்கோ, மைதா, அவ்வளோதாங்க. நம்ம இந்த வீடியோக்குள்ளே போய் எப்படி இந்த மேங்கோ கேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் அரை கப் அளவுக்கு சர்க்கரை போட்டுக்கோங்க. கூடவே அரை கப் அளவுக்கு நீங்கள் குக் பண்ணுற ஆயில், ரீஃபைண்ட் ஆயில் இல்லைன்னா என்ன ஆயிலோ அது போட்டுக்கலாம். ஆயில் ஆட் பண்ணதுக்கப்புறமா மாம்பழம், நான் ஒரு பெரிய சைஸ் மாம்பழம் எடுத்தேங்க. இது ஒரு 2 கப் அளவுக்கு வந்துச்சு. அதில் இருக்க இந்த பல்ப் மட்டுமே அதையும் இதில் ஆட் பண்ணிவிடுங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிடுங்க. இப்போ அதை நம்ம ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிடலாம். இதில் மைதா 1 கப் ஆட் பண்ணணும். இது நல்லா ஜலிச்சு விட்டுருங்க. இப்போ இது கூட பேக்கிங் சோடா ஒரு அரை டீஸ்பூன், பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூனும் ஆட் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா எதுவும் இல்லைன்னா ஈனோ கூட நீங்கள் ஒரு 1.5 டீஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா வினிகர் 1 டீஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கோங்க. குக்கிங் வினிகர் இல்லாதவங்க நீங்கள் கர்டு ஒரு 1/4 கப் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க. இப்போ பேட்டர் ரெடி. இப்போ பேட்டர் ஊற்றுறதுக்கு நம்ம ஒரு மோல்டு எடுத்துக்கலாம். மோல்டு பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட இந்த மாதிரி அலுமினியம் மோல்டு இல்லை அப்படின்னா நீங்கள் வீட்டில் இருக்கிற நார்மல் எவர் சில்வர் பாத்திரம் கூட எடுத்துக்கலாம். அந்த பாத்திரத்தில் சைட்ஸில் நல்லா ஆயில் தடவிட்டு டீ வடிகட்டுற அந்த வடிகட்டியில் மைதா மாவு 1 டீஸ்பூன் அளவு போட்டு நல்லா எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி ஜலிச்சு விட்டுருங்க. உங்ககிட்ட பட்டர் பேப்பர் இருந்தால் இது எதுவுமே செய்ய வேண்டாம். வெறும் ஆயில் மட்டும் எல்லா பக்கமும் தடவிட்டு நீங்கள் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேட்டரை ஊற்றிடலாம். இப்போ ஊற்றி வச்ச பேட்டரை மேலே நல்லா ஈக்குவல் பண்ணிவிட்டு டேப் பண்ணிக்கோங்க. எந்த பாத்திரத்தில் வேணாலும் நீங்கள் இந்த கேக்கை பேக் பண்ணலாம். குக்கர் இருந்தால் குக்கர் வச்சுக்கோங்க, ரொம்ப பெஸ்ட்டான ஆப்ஷன். நான் இந்த மாதிரி நான்ஸ்டிக் கடாய் வச்சுருக்கிறதால அதில் ஒரு 5 நிமிஷம் மாத்திரம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுட்டேங்க. ஆல்ரெடி அந்த பாத்திரத்தை சூடு பண்ணி வச்சுட்டேங்க. இப்போ அதுக்குள்ளே நம்ம ரெடி பண்ண இந்த பேட்டரை கொண்டு போய் உள்ளே வச்சுடுங்க. இது ஒரு 30 நிமிஷம் வேகணும். ஒரு 25 நிமிஷத்துலேயே நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கேக்கு வெந்திருக்கா இல்லையான்னு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். டூத் பிக் வச்சு செக் பண்ணுங்கள். எனக்கு 30 நிமிஷம் கழித்து என்னுடைய கேக் நல்லாவே வெந்திருந்தது. டூத் பிக்கில் எந்த மாவுமே ஒட்டலை. இப்போ நம்ம அதை வெளியே எடுத்து ஆற விட்டுறலாம். சைட்ஸ் எல்லாமே நல்லாவே ஒட்டாமல் வெந்து வந்திருக்கு. இப்படி நான் கவுத்தும் போதே எனக்கு வந்துடுச்சு. அவ்வளோதான், நம்மளுடைய கேக் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. மேலே இருக்க பட்டர் பேப்பரை ரிமூவ் பண்ணிக்கோங்க. பட்டர் பேப்பர் இல்லாதவங்களுக்கும் நல்லா ஒட்டாமல் வருங்க. நான் சொன்ன அந்த மெத்தட் ஆயில் ப்ளஸ் கொஞ்சமாக மைதா மாவை எல்லா பக்கமும் டஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களோட பேட்டர் ஊற்றி வச்சிங்கன்னா ஒட்டாமல் வரும். அவ்வளோதாங்க, உங்களோட கேக் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், நான் ப்ரெஸ் பண்ணி காட்டுறேன். நம்ம பண்ண இந்த கேக் எப்படி இருக்கும்னா நல்லா சாப்பிடும்போது உள்ளே நல்லா மிருதுவாக, கடிக்கும் போது அப்படியே சாஃப்டாக வாயில் கரையிற மாதிரி இருக்குங்க. மேங்கோவோட அந்த ஃப்ளேவர் ஒவ்வொரு பைட் எடுக்கும் போதும் நீங்கள் கேக்கை திரும்ப சாப்பிடணும்னு உங்களுக்கு தோணுங்க. அந்த மாதிரி இருந்தது. எங்கள் வீட்டில் மாம்பழமும் மைதா மாவும் இருந்தால் இந்த மாதிரி ஒரு கேக்கை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்படியே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அப்புறமா இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.